மகாநதி சீரியலோட லாஸ்ட் எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சீரியலை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டா ஒரே நிமிஷத்துல கதையையே முடிச்சிடுவாங்க. அதே டைம்ல ஒரு சின்ன விஷயத்த ஒரு வருஷம் கூட மெகா சீரியலை இழுக்கு இழுக்குன்னு இழுத்துருவாங்க. அப்படிதாங்க இப்ப சீரியலை முடிச்சிருக்கிறாங்க. இப்ப ஃபங்க்ஷன்லலாம் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம காவேரி தனியா இருக்கும் பொழுது யாழினி பாப்பா தெரியாம போயிட்டு, "நீங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அம்மு பாப்பாவோட அம்மா மாதிரியே இருக்கீங்க" அப்படின்னு ஒளறிடுச்சு. "என்ன பாப்பா சொல்ற?" அப்படின்னு கேட்ட உடனே, "அச்சச்சோ! நான் ஒளறிட்டேனா? யாரும் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களே! நீங்க யாருகிட்டயும் நான் தான் இந்த விஷயத்த சொன்னேன்னு சொல்லிடாதீங்க" அப்படின்ட்டு ஓடிடுது. அதுக்கப்புறம் என்ன, காவேரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே யோசிச்சுக்கிட்டே வெளிய வர வர, நம்ம காவேரிக்கு எல்லா ஞாபகங்களும் வந்து கடைசியா ஆக்சிடென்ட் ஆன ஞாபகம் வந்து எல்லாருக்கு மத்தியிலயும் மயக்கம் போட்டு விழுந்தர்றாங்க. உடனே என்னாச்சு, என்னாச்சு அப்படின்னு மூஞ்சில தண்ணி அடிச்சு எழுப்புனா, காவேரிக்கு, "ஆமா நம்ம குழந்தை எங்க? என் வயித்துல இருந்துச்சே குழந்தை அது எங்க?" அப்படின்னு விஜய பார்த்து கேட்க, அப்பதான் அங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே புரியுது. காவேரிக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சுன்னு. இதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அம்மு பாப்பாவ காமிச்சு, "இதுதான் நம்ம பொண்ணு" அப்படின்ன உடனே, நம்ம அம்மு பாப்பா போய், "காவேரி மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு, "இதுவரைக்கும் உங்கள காவேரி மிஸ்ன்னு தான் கூப்பிட்டேன். நான் அம்மான்னு கூப்பிடட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, அம்மான்னு கூப்பிட்டு, அதுக்கப்புறம் சென்டிமெண்ட்ட போட்டு, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவரைக்கும் காவேரிக்கு எதுவுமே தெரியாம, இப்ப வந்து, "ஆமா இங்க என்ன ஃபங்ஷன் நடந்துகிட்டு இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு கல்யாணம்" அப்படின்னு விஜய் சொல்ல, "எனக்கு பழசெல்லாம் மறந்துருச்சுன்னு நீங்க இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிட்டீங்களா?" அப்படின்னு காவேரி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, "விஜய்க்கும் உனக்கும் தான் கல்யாணம்" அப்படின்னு, "அது ஒரு பெரிய கதை. அத அப்புறமா சொல்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு, "விடிஞ்சா கல்யாணம் போய் தூங்கு" அப்படின்ன உடனே, மறுநாள் காலையில கல்யாணத்த பண்ணி எபிசோட முடிச்சுட்டாங்க. ஆக மொத்தத்துல கடைசி எபிசோட்ல சும்மா வேகமாவே முடிச்சு, ஒரு மகிழ்ச்சியான எண்டிங்ல தான் முடிச்சிருக்கிறாங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், மகாநதி சீரியல எத்தன பேர் மிஸ் பண்றீங்க? மறக்காம இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க.